உழவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தும் விதமாக 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய உழவர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிறத முன்பிருந்த அரசு கொண்டு வந்தது. இன்னைக்கு இருக்கிற தாவேக்க அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு துறையாக இருந்த வேளாண்மை துறை 4 துறைகளாக பிரிக்கப்பட்டு 4 துறையிலையும் பணிபுரிகிற அலுவலர்கள் ஒரு சிலர் வேலை செய்கிறாங்க, பல பேர் வேலை செய்யாமல் இருக்காங்க. இந்த நிகழ்வில் அரசாணை வெளியிட்ட பிறகு மதுரை ஹைகோர்ட்டில் போனாங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பதவி உயர்வு பாதிக்கப்படும், வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்காங்க. இதனால் ஏற்கனவே அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு உழவர்கள்ட்ட சந்திக்கக்கூடிய 4 கிராமங்களுக்கு ஒரு விரிவாக்க பணியாளர் அப்படிங்கிற வகையில் கொண்டு வந்த அந்த திட்டம் இன்றைக்கி முடங்கி கிடக்குது. உடனடியாக தாவேக்க அரசு இந்த அரசாணை வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் வேகமாக நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே 2600 பேருக்கு மேலே இன்னும் பணியை ஏற்காமல் புறக்கணிக்கிற நிலையிலே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை பணியாளர்களை பிரித்து உடனடியாக வேளாண்மை சார்ந்து ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து அத்தனை பேரும் விவசாயிகளுக்கு பலனளிக்கிற வகையில் பணிபுரியணும் அப்படிங்கிறது தான் 2.0 திட்டம், அரசாணை திட்டம். அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் ஒரு சின்ன திருத்தம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தான் உத்தரவிட்டது, ஜட்ஜ்மெண்ட் சொன்னது. ஆனால் நடுவர் மன்றத்தை நீத்து போக வைத்து ஆணையம் என்கிற அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு பல்லில்லாத ஆணையமாக இந்த ஆணையம் செயல்படுகிறது. 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட தான் சொன்ன பங்களிப்புக்கான நீரை ஒரு முறை கூட கர்நாடகம் திறக்கலை, ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை. இந்த சூழ்நிலையில் தமிழகம் ஒன்று திரண்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் ஒரு சின்ன திருத்தம், புதிய நடுவர் மன்றம் என்று சொல்லக்கூடாது, மாறாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இணங்க நடுவர் மன்றம் தான் அமைத்திருக்க வேண்டும். மத்திய அரசு வஞ்சித்து ஆணையம் என்கிறத அமைச்சு ஒரு அரசு அதிகாரியை கொண்டு செயல்படக்கூடிய பல்லில்லாத ஆணையத்தை உருவாக்கினாங்க. ஆனால் நடுவர் மன்றம் சொன்னால் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அட்டானமஸ் பாடி உருவாகும். அதைத்தான் இன்றைக்கி தமிழக சட்டமன்றம் சொன்னிச்சு. ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ஆணையத்தில் சேர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உருவாக்குறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நலிவடைந்து கொண்டிருக்கிறாங்க. காவிரி நீர் கிடைக்காம ஜூன் 12 திறக்க வேண்டிய குறுவை சாகுபடி இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்நாடகம் நம்மளோட பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இது போல் ஒரு அறிவிப்பை கொடுக்காம ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியாவது நடிங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாங்கள் கோரிக்கையாக வைத்து ஒட்டுமொத்தமாக உழவர்களுக்காக ஏற்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து பேசணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. நடுவர் மன்றம் என்பது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டது நடுவர் மன்றம்தான். மாறாக ஏமாற்றும் வழியில் ஆணையம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி அதிகாரம் இல்லாத பல்லில்லாத ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆணையத்தினுடைய அதிகாரி என்பவர் ஒரு அரசினுடைய பணியாளர். அவர் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வார். அதனால் எந்த ஒரு பலனும் இல்லாத நிலையை நம்ம 5 ஆண்டுகளில் பார்த்துட்டோம். இப்போ தமிழக அரசு ஏகமனதாக ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானம் என்பது மிக மிக வரவேற்கத்தக்கது, உழவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம், காவிரி தனபாலன்.